நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வேதாம்மா, உனக்கு சோர்வா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு சோர்வாலாம் இல்ல மல்லியம்மா, நம்ம கோயிலுக்கு தானே போறோம். ரொம்ப தூரம் போகணும். நடந்து போகும்போது ரொம்ப நேரம் ஆகும். இடையில சோர்வா இருந்துச்சுன்னா ஓய்வு எடுத்துட்டு போலாம். வேதா, உன்னோட பையன் என்கிட்ட கொடு, நான் கொண்டு வரேன். வேண்டாம், உனக்கு அது கஷ்டமா இருக்கும், நானே கொண்டு வரேன். நீ தான் எடுத்துக்குவேன்னு அடம் பிடிச்சதுனாலதான் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமேன்னு உன்கிட்ட கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இத நீ என்கிட்டயே கொடுத்துடணும். புரிஞ்சுதா? எந்த கோவிலுக்குமா நம்ம முதல்ல போறோம்? முதல்ல காவனூர் சிவன் கோயிலுக்கு. ஒவ்வொரு கோயிலையா பூஜையை முடிச்சிட்டு அடுத்த கோயிலுக்கு போகணும். மல்லியம்மா, இப்போ நம்ம போற கோயில்ல எல்லாரையும் போக விடுவாங்களா? விடுவாங்க. அங்க வித்தியாசம்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நல்லது. அப்படின்னா நானும் வேதா கூட போய் சாமி கும்பிடலாம்ல. வாங்க போலாம். வேதா, என்ன யோசிக்கிற? அப்பாவை பத்தியா? அப்பாவை பத்தி யோசிச்சேன், ஆனா அதிகமா யோசிச்சது சன்னியாசினி அம்மாவை பத்தி தான். எனக்கு முடியாம இருக்கும் போதும் சன்னியாசினி அம்மாயே வரல. எல்லா விஷயமும் சன்னியாசினி அம்மாக்கு தெரியும்ல, அப்போ ஏன் வரல? தெரியலம்மா. தெய்வங்கள் தூரமா நிக்கும் போதுதான் நமக்கு ஆபத்து வருது. அதுக்காக வேண்டிக்க தானே நாம இப்ப போறோம். அப்பா திரும்ப வரும்போது நோய் எல்லாம் குணமாகி அப்பாக்காக காத்திருக்கணும். இல்லைன்னா அப்பாவால அது தாங்க முடியாது. என்னாலையும் அதை தாங்கிக்க முடியாதுமா. எவ்வளவோ பேர் இருந்தோம் உன்னை என்கிட்ட நம்பி விட்டுட்டு போனாரு உங்க அப்பா. வேதாவுக்கு எதுவும் ஆகாதுமா, நம்ம எல்லா கோவிலுக்கும் போய் வேண்டிக்கலாம். நடங்க. தேவி, வேதா போற விஷயம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அவளோட நோய் எல்லாமே குணமாயிடணும். எந்த நோயும் இல்லாம வேதா திரும்பவும் தேசமங்கலத்துக்கு வரணும். இங்க பாருமா, வேதாக்காகவா நீ இப்ப வேண்டிக்கிட்ட? ஆமாமா. நல்லதுமா. ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அவங்களுக்காக கோவம் வெறுப்பு எல்லாத்தையும் மறந்து நாம அவங்களுக்காக வேண்டிக்கணும். என் பொண்ணு பண்றது சாதாரண விஷயம் இல்ல. வேதா இறந்துடக்கூடாதுமா. வேதாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. வேதா திரும்ப வர வரைக்கும் நீ வேண்டிக்கணும். கடவுள் கண்டிப்பா அந்த வேண்டுதலை கேட்பாரு. உன்னை பத்தி நினைச்சு அம்மா நான் ரொம்ப பயந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேதாவுக்கும் மல்லியம்மாவுக்கும் தேவையான உதவியெல்லாம் பண்றதுக்கு அப்பா கிட்ட நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. வர்ணாம்மா, வேதாவுக்கு நோய் வர்றதுக்கு காரணம் நீதான்னு நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அம்மா கிட்ட நீ என்ன சொன்ன? வேதாவும் மல்லி அம்மாவும். மல்லிய நீ அப்படியே கூப்பிட்டு இருந்த. அது இங்க பாரு, வேதாவும் மல்லியும் அவ பொண்ணும் நம்மளோட எதிரிங்க. அவங்களுக்காக எந்த வேண்டுதலும் வேண்டாம், புரியுதா? ஐயோ, அழுது அழுது கடைசியில அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அரண்மனையோட சின்ன இளவரசி ஆளை கொல்றவன்னு பெரியப்பா எல்லார்கிட்டயும் சொல்ல வச்சிருவாரு. அப்புறம் தேசமங்கலத்தோட ஆளுங்கெல்லாம் உன்னை கல்லெறிஞ்சு ஓட வச்சிருவாங்க. அழ வேண்டாம், நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். வேதா இறந்து போயிட்டா அது அதோட முடிஞ்சிரும். என் பேச்ச கேட்கலன்னா ஆபத்து உனக்கு தான், புரியுதா? கடவுள் இருக்காருமா, என்னோட வேண்டுதலை கேக்குறாரு.
அதாம்மா ஐயாவோட நல்ல மனசுக்கு காரணம். வேதாவுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேம்மா. எனக்கு தூக்கம்லாம் வரல. உனக்கு தூக்கம் வருதா? வருது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட நடக்கலாமா? எங்கேயாவது நாம ஓய்வெடுக்க ஒரு இடம் கிடைக்கும். நில்லுங்க. பையில இருக்கிற நகையெல்லாம் எடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. எங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. எங்களை விடுங்க. எடுங்கறல்ல. எங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. விடுங்க. விடுங்க. ச்சே. விடுங்க. இன்னொரு வண்ணம். போ. ஏய், என் குழந்தைக்கு உடம்புக்கு முடியல, எங்களை விட்டுருங்க. ராமபத்ரா, இவங்கள சும்மா விட்டா நமக்கு ஆபத்து. ஐயோ, இவங்க போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க. 3 பேரையும் கொன்னுருவோம். வேண்டாம், என் பிள்ளைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. எதுக்காக எங்களை கொல்ல போறீங்க? சொல்லுங்க. எங்க உயிர் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க கிட்ட யாரும் கேள்வி கேட்டதில்ல. அப்படின்னா நீங்க என்ன கொல்லுங்க. மல்லியம்மாவையும் குட்டிமாவையும் விட்டுருங்க. வைத்தியரும் ஜோசியரும் இறந்து போயிருவேன்னு சொல்லியிருக்கிற குழந்தை தான் நான். என்ன காப்பாத்துறதுக்காக தான் இவங்க என் கூட வந்தாங்க. வாங்க, நீங்க என்ன கொல்லுங்க. வேண்டாம் மல்லியம்மா, அவங்க என் உயிரை எடுத்துக்கட்டும். நீங்க திருட வந்திருக்கிறது உங்க குடும்பத்துக்காக தானே. என்ன மாதிரி குட்டியம்மா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கும் இருப்பால. அவளுக்கு நோய் வந்தா அவளை கூட்டிக்கிட்டு நீங்க வைத்தியரை பார்க்க போவீங்க தானே. கோவில போய் வேண்டிப்பீங்க தானே. இல்ல எந்த உயிருக்கும் நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு உங்க குடும்பத்து மேல அன்பு இல்லைன்னா நீங்க என்ன கொல்லுங்க. எங்க நீங்க போக போறீங்க? தேவனூர் கோயிலுக்கு. ஒண்ணு பண்ணுங்க. இங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்க தங்கறதுக்கு இடம் கேளுங்க. அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புங்க. இல்லனா இந்த பாதையை தாண்டி உங்களால போக முடியாது. சீக்கிரமா போற வழியை பாருங்க. வா போலாம். வேதா, நம்மள கொல்ல வந்தவங்க கூட மனசு மாறிட்டாங்க. இதை விட நல்ல சகுனம் இருக்காது. கடவுளே, வேதா சீக்கிரமா நாம அவங்க சொன்ன இடத்துக்கு போகலாம். வாங்க. இதுவாதான் இருக்கும் அவங்க சொன்ன வீடு. வேதா, நாம ஒரு தடவை கூப்பிட்டு பாப்போம். வீட்ல யாராவது இருந்தா வெளில வரீங்களா? வாங்க மல்லியம்மா, நம்ம போய் பாப்போம். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வேண்டாம்மா. ஐயோ பாட்டி, பாட்டி இறங்குங்க. பாட்டி நீங்க என்ன பாட்டி பண்றீங்க? இறங்குங்க. இறங்குங்க. மெதுவா. நீங்கள்லாம் யாரு? சாக கூட விட மாட்டீங்களா? பாட்டி, யாரு உன்னோட பாட்டி? எனக்கு சொந்தம்னு யாரும் இல்ல. எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல. எல்லாரும் வெளியில போங்க. உங்களை சாக நாங்க விட மாட்டோம் பாட்டி. அம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி பண்ணிடலாமா? நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம் பாட்டி. நான் தேசமங்கலத்து கோயில்ல இருக்கிற பூசாரியோட பொண்ணு. உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணியோ சாப்பாடோ வேணும்னா அடுப்படியில இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க எதுக்காக பாட்டி சாக போனீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க எல்லாம் இங்க இருந்து போங்க. அப்படின்னா நாங்க யாருன்னு முதல்ல உங்ககிட்ட சொல்றோம். கொலை பண்ண வந்த திருடர்கள் தான் உங்களை பத்தி எங்க கிட்ட சொன்னாங்க. கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நம்மளே அழைச்சிக்கிறது தப்பில்லையா பாட்டி? எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் வயித்துல பிறக்காத பையன். ஒரு நாள் ஒரு கோவில் வாசல்ல தான் நான் அவனை பார்த்தேன். யாரோ அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க.
அவ என்ன பார்த்ததும் தூக்கிக்க சொல்லி சிரிச்சான். நான் அவனை தூக்கி அப்படியே வாரி அடைச்சுக்கிட்டேன். அவனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவனை எல்லா வசதியோடையே நான் வளர்த்தேன். அவன் வளர்ந்து பெரியவனானா. இப்ப அந்த பையன் அவன் இங்கேதான் இருக்கான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் குணம் மாறிடுச்சு. புதுசு புதுசா நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஒரு தொல்லையா ஆயிட்டேன். அவன் என்ன கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டான். கடைசியா அவனுக்கு என்னுடைய சொத்து மட்டும்தான் தேவையா இருந்ததுமா. நான் அதை கொடுத்தா அவனும் அவனுடைய நண்பர்களும் சேர்த்து எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. அவனுடைய நன்மையை நினைச்சுதான் நான் எதுவும் கொடுக்காம இருக்கேன். அவனுக்கு இல்லாம எனக்கு இதெல்லாம் எதுக்குமா? இன்னைக்கு காலையில என் பையன் என்ன பார்க்க வந்தான். என்கிட்ட சொத்து கேட்டான். தர மாட்டேன்னு சொன்னதும் அவன் என் கழுத்தை நெரிச்சு என்ன கொல்ல பார்த்தான். ஐயோ, நான் கொஞ்சன கையாது. அந்த கையாலேயே என் கழுத்தை நெரிச்சு என்ன கொல்ல பார்த்தான். அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருந்த என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாட்டி, எவ்வளவோ கொடூரமான மனுஷங்க கடவுளோட அருளால அவங்களோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை திருத்திக்கிறாங்க. அந்த மாதிரியே உங்க பையனுக்கும் எல்லாம் புரிய வரும். இத பாருமா, இப்ப நீ சொன்ன பாரு, இந்த வார்த்தை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்குது. ஒருவேளை உன்னை போல ஒரு குழந்தைய அந்த கடவுளை அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்க தானே வந்தீங்க. தாராளமா இருங்க. நானும் என் பொண்ணும் வெளியே படுத்துக்கிறோம். நாங்க சாக துணிஞ்ச எனக்கு ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் எதையும் பெருசா நினைக்கல. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த வீட்லயே தங்கிருங்க. எங்க பயணம் ஆரம்பிச்சதுல இருந்து கடவுள் உருவத்துல நிறைய பேரை பாக்குறோம். இப்ப உங்க உருவத்திலையும் எல்லா பரிகாரமும் நல்லபடியா முடியும். என் குழந்தைக்கு நல்லபடியா சரியாயிடும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் பாட்டி. கோவில் தரிசனத்துல முதல் தரிசனமே தடங்கள். நிஜமாவே அடிச்சு துரத்திட்டீங்களா அவள? முடிய புடிச்சு இழுத்து கோவிலுக்கு வெளியில தள்ளன. என் கை ஓயிற வரைக்கும் அவளை அடிச்சேன். தேசமங்கல கோவில்ல இருக்கிற பூசாரியோட பொண்ணுங்கிறதையெல்லாம் அவங்க அங்க சொல்லவே இல்லை. அது எனக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. அப்படின்னா அவங்க திரும்ப வருவாங்களா? எங்க மரணத்தோட பிடியில இருக்கிற பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அவ திரிவா. அவ கடைசியா செத்து பொணமானதுக்கு அப்புறம் அந்த பொணத்தை தூக்கிக்கிட்டு தேசமங்கலத்துக்கு வருவா. அதுக்குள்ள அவளை இங்க இருந்து விரட்டுறதுக்கு இங்க இருக்கிறவங்க தயாராயிடுவாங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுங்க. தேசமங்கலத்தோட சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு உங்களால முடியும். மகாராணியான என்னாலையும். நாம கண்ட கனவுகள் எல்லாம் வீணா போயிடாது சுகன்யா. இத்தனை வருஷங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தேசமங்கலங்கிற நாட்டை உனக்கு நான் பரிசா கொடுப்பேன். நீ இஷ்டப்பட்ட மாதிரி வாடுறதுக்கு, நீ இஷ்டப்பட்ட மாதிரி ஆடுறதுக்கு. போதுமா? போதும். அதிகாரத்துல இருக்கிற என்ன பார்த்து இந்த அரண்மனையில இருக்கிறவங்க பயப்படணும். வெறும் அடிமையா இருக்கிற மீனாட்சிய என் கண்ணால நான் பார்க்கணும். அப்பதான் என் கோவம் தனியும். அப்ப நீ போய் நிம்மதியா தூங்கு. நம்முடைய கனவுகள் ரொம்ப தூரத்துல இல்ல. இப்படி நான் சாப்பிடுவேன்னு நினைக்கவே இல்லை. உங்களோட வருகை எல்லாத்தையுமே மாத்திருச்சு. மரணத்தை கடவுள் தானே பாட்டி முடிவு பண்ணணும். நம்மளால முடியாது இல்லையா? நானும் மரணத்துக்கு முன்னாடி நிக்கிற ஒரு பொண்ணு இல்லையா? இருந்தாலும் இப்பவும் நான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறேன்ல. அந்த மாதிரி நீங்களும் நம்புங்க. உங்க பையன் தப்பெல்லாம் உணர்ந்துருவாரு.
இவருதான் என்னோட பையன். இவங்க கோவிலுக்கு போறதுக்காக இங்க வந்திருக்காங்க. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதப்பா. நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அப்பா அம்மா யாருன்னு தெரியாத என்ன நீங்க எடுத்து வளர்த்தீங்க. இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பணக்கார குழந்தைங்களுக்கு கிடைக்கிற எல்லா வசதியும் எனக்கு கொடுத்து வளர்த்தீங்க. ஆனா நான் தவறான பாதையில போயிட்டேம்மா. என் அம்மாவை அடிக்க கூட நான் கை நீட்டினேன். அந்த தப்புக்கு மன்னிப்பு கிடையாதுமா, மன்னிப்பே கிடையாது. அம்மா, இந்த உலகத்துல எந்த அம்மாவாலையும் என் அம்மா மாதிரி ஆக முடியாது. இருந்தும் நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு என்ன தண்டனமா அந்த கடவுள் கொடுப்பாரு? மகனே, இத பாருப்பா, நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. உன் மனசு திறந்து நீ என்கிட்ட வருவேன்னு சொன்னா. ஆனா நான் அதை நம்பாம இருந்தேன். ஆனா அது கடவுளோட வார்த்தைங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. நான் இனிமே உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. இனிமே எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்களோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். நீங்க எனக்கு கொடுத்த அன்புக்கு பதிலா ஒரு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு செய்வேன். அம்மா, நாங்க இங்க வரும்போது அம்மா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா வேண்டான்னா அப்புறம் இந்த அம்மா எதுக்காக உயிரோடு இருக்கணும் சொல்லு. அம்மா, உங்களை கடவுள் தான் இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இல்லைன்னா எங்க அம்மாவை நான் உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. அம்மா, நான் திருந்திட்டேன்னு எங்க அம்மாவுக்கு நான் சொல்ல முடியாமலே போயிருக்கோம். உங்களுக்கு எல்லா வசதியும் இங்க கிடைக்கும். எத்தனை நாள் வேணாலும் நீங்க இங்க தங்கலாம். இல்லம்மா, தங்கிக்கோங்க. நீங்க என் அம்மாவே காப்பாத்திருக்கீங்க. கடவுளே, இந்த ஒரு வார்த்தையை என் பையன் வாயிலிருந்து கேட்கறதுக்காகத்தான் நான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்தேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். அம்மா, என் உயிரை நீங்க எல்லாரும் திரும்ப கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி நீ இன்னும் 100 வருஷம் உயிரோட இருப்பம்மா. அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போகணும். இந்த ராத்திரி இல்லையா? எதுக்குப்பா? நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி தப்பான சில நண்பர்கள் இருக்காங்க எனக்கு. இன்னைக்கு ராத்திரியோட அவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணும். நாளைக்கு விடியும் போது உங்க பையனா உங்க கூடவே இருக்கணும்மா. இப்போ எதுக்கு பாட்டி அழுவுறீங்க? நான் சந்தோஷமா இருக்கம்மா. இத பாருமா, நீயும் ஒரு அம்மா தான். குழந்தைங்க கிட்ட அன்பு காட்டுற அம்மா. உன் தாய்மை அன்புதாமா என்னை காப்பாத்துச்சு. கடவுள் பல ரூபத்துல வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என் முன்னாடி அவங்க உங்க ரூபத்துல வந்திருக்காங்க. ஆமா. அம்மா தேவி, என்ன உடனே திரும்ப வந்துட்ட? கொன்னுட்டு திரும்ப வருவேன்னு தானே சொன்னேன். இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டாங்களா என்ன? கொல்றதுக்காக தான் நான் உள்ளே போனேன். ஆனா வீட்டுக்குள்ள அவங்க மட்டும் இல்ல. அப்புறம் விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. சந்தேகம் ஏதோ வந்துச்சா? அதெல்லாம் இல்ல. நினைச்ச விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே கதையை மாத்திட்டேன். தப்பெல்லாம் உணர்ந்து அம்மாவை தேடி வந்த அன்பான பையனா நடிச்சேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் அவங்க முழுசா நம்பிட்டாங்க. வந்தவங்களோட அதிர்ஷ்டத்தினால தான் நான் திருந்திட்டேனா. கொல்றதா இருந்தா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொல்லணும். அதுக்கான அவசியம் இல்லை. நாளைக்கு காலையில கிளம்பிடுவாங்க.
அதுக்கப்புறம் அந்த அம்மா மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. கொன்னு தொங்க போட்டுற வேண்டியதான். இனிமே யாராவது கொன்னா கூட அவங்க சந்தோஷமா சாவாங்க. ஏன்னா அவங்க பையன் திருந்திட்டான்ல. அதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஒரு விதத்துல அவங்க வந்ததும் நல்லதுக்கு தான். நாளைக்கு விடிஞ்சதுமே ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் போயிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எங்க அம்மா பையன் திருந்திட்டான்னு. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாத்துக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன்ல. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலினா. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கெல்லாம் நல்லதுதான் நடக்கும். நம்ம இங்க நிக்கிறத யாரும் பார்க்க வேண்டாம். வா போலாம். ஏங்க, வேதாவை பத்தி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த கவலையிலையும் சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? வர்ணாவோட மாற்றம். வேதாவோட அந்த நோய் வர்ணாவோட மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. மாத்தி மாத்தி போட்டி போறாம இருந்தா கூட அவ வேதாக்காக நிறையவே வேண்டிக்கிறா. இன்னைக்கு பூரா அவ பூஜைக்குள்ளதான் வேண்டிட்டு இருந்தா. நல்ல விஷயம். சூழ்நிலைகள் எவ்வளவு அழகா ஒரு மனுஷனை மாத்ததில்ல இல்லையா மீனாட்சி? கண்டிப்பா. ஒரு விஷயத்த நான் நம்புறேன். வேதா திரும்பி வரும்போது நம்ம பொண்ணு அவ கூட இனி சண்டையே போட மாட்டா. அதுக்கப்புறம் அவளோட நல்ல தோழியா இருப்பா நம்ம பொண்ணு வர்ணா. அவளோட எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த மாற்றம் தான் அவளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். வேதாவையும் மல்லியையும் பத்தி ஏதாவது விவரம் கிடைச்சதா? பயமில்ல. ஏன்னா மல்லிங்கிற அம்மாவை நான் மனப்பூர்வமா நம்புறேன். பெத்த பொண்ணு மாதிரி அன்போட தான் அவங்க வேதாவை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா அவளை காப்பாத்துவாங்க. கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் திரும்ப வருவாங்க. நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. விடியறதுக்கு முன்னாடியே பையன் திருந்தின கதையை பத்தி அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி காத்திருந்ததுக்கு பலன். வந்தவங்க காலையிலே கிளம்பி இருப்பாங்க. இனிமே நீங்க போனா போதும். என்னோட நண்பர்கள்னு சொல்லி உள்ள போங்க. கதவை நல்லா மூடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சத்தம் கூட வெளியில வராம அவங்க உயிர் எடுக்கணும். புரியுதா? பெட்டியில் இருக்கிற நகையை கொஞ்சம் எடுங்க. சில நகைகளை அங்கங்க போடுங்க. பார்க்குறவங்களுக்கு திருட வந்தவங்க திருடுறதுக்காக கொன்ன மாதிரி இருக்கணும். போங்க. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு இந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுங்க. அவங்க காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்தா போதும். இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது உதவிக்கு வந்தாங்கன்னா? ஏய், இருந்தா என்ன? யார் இருந்தாலும் அவங்களையும் சேர்த்து முடிச்சிருங்க. திரும்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நீங்க போலாம். சரி. அம்மாவுக்கு பையன் கொடுக்கிற முக்தி இது. ஏத்துக்கோங்க. அம்மா, நாங்க வரட்டுமா? கிளம்புறீங்களாம்மா? கோயிலுக்கு காலையிலே போகணும். திரும்ப வரும்போது நாங்க இந்த வழியா வரோம். திரும்ப வரும்போது கோவில்ல இருக்க பிரசாதமும் கொடுத்து உங்க பையனையும் பார்த்துட்டு தான் போவோம். ரொம்ப நல்லதுமா. ஒரே ஒரு நாள்ல நீங்க எல்லாம் என் கூட ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க. போயிட்டு வாங்க. நல்லா இருமா. அந்த கடவுள் நிச்சயம் ஒன்னு காப்பாத்துவார். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ பாட்டி, என்னாச்சுமா? எனக்கு தலை சுத்துதுமா. கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு சுத்தமா முடியல. ஐயோ, எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வரும். நீங்க கோவிலுக்கு போகணும் இல்லம்மா? உங்களுக்கு இப்படி முடியாம இருக்கும்போது நாங்க எப்படி பாட்டி போறது? பசங்களா, நீங்க 2 பேரும் போய் வெளியில துளசி செடி இருக்கு, பறிச்சிட்டு வாங்க. அம்மா போய் சுடு தண்ணி வைக்கிறேன். வாடா. ஏய்.
என்னடா பாத்துட்டு இருக்க அவங்கள உள்ள தள்ளி கதவை சாத்துறா பாட்டி விடு பாட்டி விடு பாட்டி விடு பாட்டி பாட்டி விட்டு தள்ளு பாட்டி குழந்தைகளை ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நகையோ பணமோ என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. பணமும் நகையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையெல்லாம் உன்னோட உயிர். உங்களை கொல்லும் போது இவங்க குறுக்க வந்தாங்கன்னா நாங்க இவங்களையும் கொல்லுவோம். என் கையாளக சாவு. பாட்டி பாட்டி பசங்க மேல இருந்து கையெடு, வெளியே போடா. எவனாவது என் குழந்தைங்களையோ அம்மாவையும் தொட்டா கொன்னுடுவேன் நானு. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்கம்மா, நாங்க ஒண்ணு திருடனுங்க இல்ல. உங்களை கொல்ல சொல்லி அனுப்புனது உங்களோட பையன் தான். ஏன் பையனா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என் பையன் எல்லா தப்பையும் விட்டு திருந்திட்டான். நேத்து ராத்திரி உங்க பையன் திருந்தின கதையை சொல்றீங்களா? அவன் உங்களை கொல்ல வரும்போது இவங்களா இருந்தனாலதான் இப்போ நீங்க உயிரோட இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க சாக தான் போறீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கடவுளே, திரும்பவும் ஒரு ஆசையை கொடுத்து என்னை ஏமாத்திட்டியே. ஐயோ, என்னை ஏமாத்திட்டா. அம்மா அம்மா வந்து உன்னை பார்த்தப்போ நீ பூஜையில இருந்த. பூஜை எல்லாம் முடிஞ்சுதா? என்னாச்சுமா? எதுக்காக அழற? நீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா. தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வேதாவை இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தினதை பத்தி நீ சொல்லிட்டு இருக்கியா? இல்லம்மா, வேதாக்கு இப்ப வந்திருக்க நோய்க்கு காரணம் நான் தான்மா. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்க? வேதாக்கு வந்த நோய்க்கு காரணம் நீயா? நீ என்ன பண்ண? அது என்கிட்ட பெரியம்மா தான் கொடுத்து விட்டாங்க. வேதா நாட்டியத்துல என்னை விட சிறந்தவளா ஆகாம இருக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. ஆனா வேதாவுக்கு இந்த அளவுக்கு முடியலன்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகமா இருக்குமா. என்னம்மா நீ பண்ணி வச்சிருக்க? பெரியப்பா பெரியம்மா பேச்ச கேட்க கூடாதுன்னு எத்தனை வாட்டி நான் உன்கிட்ட படிச்சு சொல்லிருக்கேன். அந்த அப்பாவி பொண்ணை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்களே. எனக்கு பயமா இருக்குமா. நான் இப்ப நிஜமாவே வேதாக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. நீ பண்ணது பெரிய தப்புமா, பெரிய துரோகம். அது கூட படிக்கிறவங்க நம்மளை விட சிறந்தவங்களா இருந்தா அவங்க கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கவே கூடாதுமா. நான் இதை உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா பெரியம்மா என்ன திட்டுவாங்க. பெரியப்பா ஒருவேளை இல்லம்மா, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்களோட செயல்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. அப்பாவோட அதிகாரத்தை கூட இது அழிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மை சொல்ல, வேதாவுக்காக நீ உண்மையிலேயே வேண்டிக்கிட்டது நிஜமாமா? இல்ல செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டுமா? இல்லம்மா, வேதாவுக்கு எதுவுமே ஆகாம இருக்க நான் என்ன வேணாலும் பண்றேன். தண்ணி கூட குடிக்காம நான் பூஜை பண்றேன். என்ன வேணாலும் பண்றேன். அவ சாக கூடாதுமா. இந்த நல்ல மனசுக்கு கடவுள் நிச்சயமா அருள் புரிவாரு. அது வேதாவை திரும்ப கொண்டு வரதாதான் இருக்கும். இனிமே எப்பவும் நீ தப்பான பாதையில போக கூடாது, நல்லது மட்டும்தான் செய்யணும். இத பாருமா, நீங்க எனக்கு காவலா இருக்க வேண்டாம். அந்த குழந்தையை காப்பாத்துற வழியை பாரு. என் பையனோட மாற்றம் உண்மையா இருக்கும் நான் நம்பினேன். அவன் கையால நான் சாக மாட்டேன். நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க உயிரை காப்பாத்தாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். வேண்டாம்மா, உங்க பயணத்தோட நோக்கம் மிக பெருசு. அத நீங்க நிறுத்திடக்கூடாது. சின்ன குழந்தை இல்ல வியதா. அவ இன்னும் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஆனா நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இனி செத்தாலும் பரவாயில்ல. அம்மா, உறவுகளுக்கெல்லாம் இவ்வளவுதாம்மா மதிப்பு இருக்கு. என் பையன் என்ன வெறுக்கிறான்னு தெரிஞ்சதுமே நான் இறந்தது மாதிரிதான். இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை? அம்மா அம்மா, வேதாவை இங்க எங்கேயும் காணோம். நீ என்ன குட்டிமா சொல்ற? வேதா வெளியே தானே நின்னுட்டு இருந்தா.
நான் அங்கெல்லாம் பார்த்துட்டேம்மா. அங்க எங்கேயுமே இல்ல. ஐயோ கடவுளே, வா. அம்மாடி, வேதா குட்டி, வேதா குட்டி, வேதா குட்டி, அம்மாடி, அம்மாடி, வேதா, அம்மாடி. அம்மா, அன்னைக்கு வந்த அந்த கெட்டவங்க என் பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பாங்களா? இல்லம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் பக்கத்துல போய் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு வரேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஒருவேளை அவ இங்க எங்காவது பக்கத்துல சுத்தி பார்க்க போயிருந்தான்னா, அம்மாடி, அம்மா கூட நீ இங்கே இரு, நான் இது வந்துடுறேன். வேதா, வேதா, அம்மாடி, வேதா, வேதா, வேதா குட்டி, வேதா, அம்மாடி, வேதா குட்டி, ஐயோ, வேதா குட்டி, அம்மாடி, கடவுளே, என் பொண்ணு எங்க? வேதா, வேதா குட்டி, வேதா குட்டி, வேதா, ஐயோ, வேதா, வேதா குட்டி, அம்மா, வேதா அங்க எங்கேயுமே இல்ல. நம்ம கிட்ட சொல்லாம வேதா எங்க போயிட்டாமா? கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. நம்ம கிளம்ப வேணாமாமா? வேதாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம்ல. வேதாவோட நோய் குணமாக வேண்டாமா? பாட்டி முதல்ல தேடிட்டு வரட்டும். அவளை காணோம்னா நாம தேடி போலாமா? வேதா குட்டி தூரமா எங்கேயும் போயிருக்க மாட்டா. அம்மா, கடவுளே, பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப என் பொண்ணு எங்க போயிட்டா? என்ன அரண்மனையில இருந்து வெளியே அனுப்பலான்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? அதுக்கான அவசியமே எனக்கு இல்லக்கா. இவ்ளோ கொடூரமான ஒரு செயலை நீங்க செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி எப்படி கேட்காம இருக்கிறது? என்ன கொடூர செயல்? நான் இவ கையில எதுவுமே கொடுத்து விடல. பெரியம்மா சொல்றது பொய். பெரியம்மா தான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. பொய் சொன்னேன்னு வெச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பார், அந்த குழந்தை மேல எனக்கு என்ன பொறாம இருக்கு? அந்த குழந்தைய கொல்றதுக்காக யார்கிட்டயோ இருந்து சக்தி வாய்ந்த விஷத்தை வாங்கி அந்த குழந்தைய அதை சாப்பிடவும் வச்சிருக்க. நீ செஞ்ச எல்லா தப்பையும் ஏன் தலையில போட பாக்குறியா? வர்ணா ஒரு சின்ன பொண்ணு. அவ ஒரு ஆளுகிட்ட இருந்து விஷத்தை வாங்கி அது ஒரு சின்ன பொண்ணுக்கு அவ கொடுத்தான்னு சொன்னா அதை யாராவது நம்புவாங்களாக்கா? அப்படின்னு நாம ஒண்ணு பண்ணுவோம். பூசாரியோட பொண்ணு விஷம் சாப்பிட்டதுக்கு காரணம் அரண்மனையோட சின்ன இளவரசி தான்னு நானே எல்லார்கிட்டயும் சொல்றேன். என்ன பண்ணட்டுமா? இங்க பாருங்க, இவங்களுக்குள்ள போட்டி இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அவளோட உயிருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து வர்ணா வேண்டுதலும் கண்ணீரோடு இருந்துட்டு இருக்கா அவளை காப்பாத்துறதுக்காக. இதெல்லாம் ஆளுங்களை நம்ப வைக்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து போடுற நாடகம்னு எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும் என்னால. அக்கா, தப்பு பண்ணது உன்னோட பொண்ணு. நான் தான் தப்பு பண்ணேன்னு நீங்க ரெண்டு பேரும் வெளியில சொல்ல முயற்சி பண்ணா நான் இங்க இருந்து வெளியில போய் இந்த தேசமங்கலத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். மக்களை காப்பாத்த வேண்டிய ராஜாவோட அரண்மனையில இருந்து தான் மக்களை கொல்ல பாக்குறாங்கன்னு ஜனங்க வாயால சொல்ல வைப்பேன். உங்க அப்பாவோட கௌரவம் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அம்மாவும் பொண்ணும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துக்கோங்க. புரியுதா? எனக்கு இழக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை. என்ன நாசம் பண்ணிட்டு இன்னொருத்தர் எதுவுமே அடைய நான் விட மாட்டேன். நாம இப்ப என்ன பண்றது? என்னால அப்பாவுக்கும் கெட்ட பேர் வருமாமா? நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். இது எல்லாத்தையும் அந்த கடவுள் மேல இருந்து பாக்குறாரு. இந்த திமிருக்கெல்லாம் நிச்சயம் அவன் தண்டனை கொடுத்தே தீருவான். வேதா, வேதா, அம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டுமே, வேதாவை எங்கேயுமே காணுமே. எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நான் இனிமே யாருக்கெல்லாம் பதில் சொல்றது? வேதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து நம்மள கொன்னு போட்டுருவாங்க. நம்ம எங்கேயாவது தேடி பார்க்கலாமா? வேதா இல்லாம நம்ம திரும்பி போக வேண்டாம். ஆமாமா, பாட்டி சொன்ன மாதிரி இங்க பக்கத்துல எங்கேயாவது கோயில் இருக்கான்னு பார்த்து அவ அங்க போயிருந்தான்னா நல்லா இருக்கும். கடவுளே, என் பொண்ணு, கடவுளே. அம்மா, அங்க பாருங்க.
அம்மாவா அந்த பாட்டி? சொல்லுங்க, உங்களை அந்த பாட்டி பெத்தாங்களா? பெத்துக்காமலும் ஒரு பொண்ணு அம்மாவாகலாம் அன்பால. அப்படின்னா அந்த அம்மா கிட்ட இருந்து அன்பை ஏமாத்தி ஏமாத்தி வாங்குற ஒரு ஆள் தான் நீங்க. இருந்தும் அந்த அம்மா கிட்ட ஏதாவது நன்றி இருக்கா உங்களுக்கு? அந்த கோவில் வாசல்ல இருந்து அந்த அம்மா உங்களை தூக்கிட்டு வராம திரும்ப வந்திருந்தா நீங்க இப்போ யாரா இருந்திருப்பீங்க? இந்நேரம் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க தப்பான பாதையில போக பார்த்தப்போ திருத்த முயற்சி பண்ணாங்க. அதுக்காக யாராவது பெத்த அம்மாவை கொல்லுவாங்களா? பாருங்க, மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுனா என் கூட இருக்கிறது ஏன் மல்லி அம்மா. அவங்க என்ன பெத்த அம்மா இல்ல, ஆனா அன்பால என்ன காப்பாத்துற அம்மா அவங்க. அம்மா எல்லாம் நம்ம கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கறது இல்ல, அன்பு மட்டும் போதும் அவங்களுக்கு. அதை கொடுத்தா அவங்க அவங்களோட உயிரே கொடுப்பாங்க நம்மளுக்கு. இப்பவும் எதுவும் ஆகல, பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் தானே உயிரோட இருப்பாங்க. அது வரைக்கும் அவங்கள நிம்மதியா வாழ விடலாம்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்போயில இருந்து நிம்மதியை இழக்க ஆரம்பிச்சீங்க? அம்மாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச நொடியில இருந்து. சரிதானே? யோசிச்சு பாருங்க. அழாதப்பா. அழாதப்பா, எந்திரி. பாவம், இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அவ உன்கிட்ட சொன்னது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. இல்லம்மா, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான். சொத்து தான் பெருசுன்னு நினைச்ச எனக்கு இந்த குழந்தை கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் தெரியலமா. இவ புத்திசாலிமா. அன்பை பத்தியும் உறவுகளை பத்தியும் பேசுற இவள யாராலையும் தோக்கடிக்க முடியாதுமா. பாராட்டுறதெல்லாம் விடுங்க, பாட்டி கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? மன்னிப்பு கேட்கறதும் அதுக்கான தண்டனையை வாங்குறதெல்லாம் இதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அப்படி நான் பொய் சொல்றதெல்லாம் அம்மாவை நம்ப வைக்கணும்னு பண்ணது. இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அம்மா கொடுத்த அன்புக்கு பதிலா நான் என்னோட அன்பை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த வழியா வாங்க. அம்மாவுக்கு சேவை செய்யற ஒரு பையனை நீங்க பாப்பீங்க. இப்போதைக்கு அதுதான் என்னோட கடமை. சந்தோஷப்பா. இப்பவும் நான் திருந்தாம போயிட்டேன்னா மரணத்தால கூட என்ன திருத்த முடியாதுமா. இங்க பாருமா வேதா, உன்னை காணோன்னு தெரிஞ்சதும் நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். இவ்ளோ நல்ல விஷயத்துக்கு தான் நீ போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் வேதா. உன்னை காணோன்னு நினைச்சு நானும் அம்மாவும் எதையாவது சாப்பிட்டு செத்து போயிருந்தோம்னா? எதுக்கு குட்டிமா நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்களை விட்டுட்டு நான் போயிடுவேனா என்ன? அம்மா, வாழ்க்கையோட பாடத்தை இவங்க சும்மா கத்து கொடுக்கல, கடவுள் அனுப்புன மாதிரி வாழ்ந்து காட்டுறாங்க நம்ம முன்னாடி. அம்மா தேவி, எங்களை நீ காப்பாத்திட்ட. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.